இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வீரா, என்ன பண்ற? உனக்குலாம் அசிங்கமா இல்ல? மாறன் கல்யாணமானவன் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்றியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? படிச்சவ தானே நீ? மது அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் என்னன்னு பேசிட்டு வர்றேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏய், என்ன கன்ஃபியூஷன்? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ உன்னை லவ் பண்றேன்னு சொல்றா, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறா. நீ கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சும் அவ மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கானா? அவ மனசுல ஆசையை விதைச்சது நீ. அப்போ உன் மேல தானே தப்பு இருக்கு. வீரா, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. ஆத்திரத்துல வார்த்தையை அள்ளி வீசிக்கிட்டு இருக்க. 10 நிமிஷம் டைம் கூட என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்து வீட்டுல பேசிக்கலாம். நீ கிளம்பு, கிளம்பு. தயவு செஞ்சு என்னமோ பண்ணி தொலை. கிளம்பு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து நீ என்கிட்ட லவ் சொல்லிட்டு தான் இருக்க. நான் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சனா? இப்பயும் நீ என்கிட்ட ஃப்ரெண்டா தான் இன்ட்ரோடியூஸ் ஆனான்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசினேன், பழகுனேன். படிச்சவ தானே நீ, இப்படியே ஒரு முட்டாள்தனம் பண்ணுவ? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்லலையா? ஏய் லூசா நீ! எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு எப்படி தெரியாம போச்சு? எனக்கு தெரியாது. இங்க பாரு, விளையாடாத. ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாதுடா. நீ நல்லா படிச்சிருக்கிற, அழகா இருக்கிற, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. உங்க அப்பா கிட்ட சொன்னா அவரே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இனிமே இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வராது. நிறுத்துடா, போதும். உங்க டிராமா மொத்தத்தையும் நிறுத்துங்க. நல்லா என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்கல்ல? நான் நம்ப வச்சு ஏமாத்துறேனா? ஆமாண்டா. நீ மட்டும் இல்ல, உன் அண்ணன் கார்த்தி, உன் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்க. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நீ பண்ண தப்புக்கு என் குடும்பத்தை எதுக்கு தப்பு சொல்லிட்டு இருக்க? பின்ன பணத்துக்காக குடும்பமா சேர்ந்து உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையே மறைச்சிருக்காங்க. அப்ப நான் அந்த குடும்பத்துக்கு என்னடா மரியாதை கொடுக்கணும்? இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. மது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. என்னடா என்ன பண்ணுவ? நம்பி ஏமாந்து நிக்கிற எனக்கு தாண்டா வழி தெரியும். என்ன பார்த்து பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? கல்யாணம் ஆன ஒரு பையன் பின்னாடி சுத்துற 3rd கிரேட் பொண்ணு மாதிரி தெரியுதா? ஏய், என்னடி பேசுற? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமாண்டா, உன் பொண்ணாட்டி அப்படிதானே சொல்லிட்டு போறா. இப்ப இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அதை விட்டுட்டு இப்படி என் மனசுல ஒரு ஆசையை வளர்த்து விட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல்ல? சும்மா விட மாட்டேன்டா.
இதுக்கு நீயோ உன்னோட மொத்த குடும்பமும் பதில் சொல்லணும். பதில் சொல்லி ஆகணும். பேசிட்டியா? என்ன சொல்றா அவ? அவன் ஏன் அப்படி ஒரு பொய் சொல்றான்? ஏய், நிமிர்ந்து என்ன பாரு. எத்தனை தடவை இது தப்பா முடிஞ்சிரும் வேணாம் வேறன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. கேட்டியாடா? கேட்டியாடா? டேய், ஒரு பொண்ணா எனக்கு தானடா தெரியும் அவ என்ன மோட்டிவ்ல உன் கூட பழகுறான்னு. சார் என்ன சொன்னீங்க? அவ என் ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லன்னு எவ்வளவு கதை விட்ட என்கிட்ட. இப்போ எங்க வந்து நின்றுக்குன்னு பாத்தியா? வீரா, கார்த்தி, டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னடா என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்ணேன்? எல்லாமே நீ சொல்றபடி தானடா நான் பண்ணிட்டு இருக்கேன். டேய், விஜய்க்கெல்லாம் இன்னும் உண்மை தெரியாது. நான் அத பத்தி கேட்கல. மதுக்கிட்ட என்னடா பண்ணி வச்சிருக்க? இவன் என்ன கேக்குறான்? வாயை திறந்து சொல்றா, என்ன சொல்லி வச்சிருக்க? மதுக்கிட்ட எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருக்க? ஆஹா, பிரச்சனை கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு போலயே. டேய், டேய் மாறா, டேய், அது வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுமாடா? அதனோட விளைவு என்னாச்சுன்னு தெரியுமா இன்னைக்கு? டேய், நான் கல்யாணம் ஆனவன் தெரியாம அவன் என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்காடா. வீரா முன்னாடி என்ன கட்டி புடிச்சு வாயை திறந்து சொல்ல முடியல, வாய் கூசு. டேய், டேய் மாறா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இது என்ன விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு பொண்ணு இல்ல, 2 பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு இருக்க நீ. டேய், நான் வேணும்னு செய்யலடா. அவ ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட்ல இருந்து வந்தப்பவே அவ உன்னை பத்தி தான் கேட்டா. அவ இன்னும் கூட அதே லவ்வோட இருந்தாடா. அதுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகல, சீக்கிரமே அவன் உனக்கு கட்டி வச்சிருன்னு வாக்குறுத்தியா? சே, டேய், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லடா. டேய், நீ கொடுத்த நம்பிக்கையில தாண்டா அவ இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா. டேய், அன்னைக்கு நம்ம குடும்ப என்ற சிச்சுவேஷனுக்காக வாய் மூடு, அசிங்கமா இல்ல?